ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான 5வது மற்றும் இறுதி கிரிக்கெட் டெஸ்டில் இந்திய அணி 185 ரன்களுக்கு முதல் இன்னிங்ஸை இழந்துள்ளது. 5 போட்டிகளை கொண்ட தொடரில் ஆடிவரும் இந்திய அணி 1-2 என்ற கணக்கில் பின்னடைவை பெற்றுள்ளது. இதனால் உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இறுதிச் சுற்றில் ஆடுவது இந்தியாவுக்கு பெரும் கேள்வியாகியுள்ளது. இந்நிலையில் சிட்னியில் டாஸ் வென்ற இந்திய அணி கேப்டன் பும்ரா எதிரணியை முதலில் பந்து வீச கேட்டுக் கொண்டார். ஆனால் அவரது கணக்கை பொய்யாக்கும் விதமாக ஆஸ்திரேலிய வீரர்கள் அனல் பறக்கும் விதமாக பந்து வீசி இந்திய அணியினரை நிலைகுலையச் செய்தனர். இன்னிங்ஸை தொடங்கிய யசஸ்வி ஜெய்ஷ்வால் 10 ரன்களிலும் KL ராகுல் 4 ரன்களிலும் வெளியேறினர். அடுத்தடுத்து வந்தவர்களும் தாக்கு பிடிக்க முடியவில்லை. சற்று நிலைத்து ஆடி அணியை சரிவில் இருந்து மீட்க முயன்ற ரிஷப் பந்த் எதிரணி பந்துவீச்சாளர்களின் அடுத்தடுத்த தாக்குதலுக்கு ஆளாகி 40 ரன்களோடு விடை பெற்றார். முடிவில் இந்திய அணி 185 ரன்களுக்கு முதல் இன்னிங்ஸை இழந்தது. ஆஸ்திரேலியா தரப்பில் போலந்து 4 விக்கெட்டுகளையும் ஸ்டாக் 3 விக்கெட்டுகளையும் கைப்பற்றினர். முதல் நாள் முடிவில் ஆஸ்திரேலிய அணி 1 விக்கெட் இழப்புக்கு 9 ரன் எடுத்தது. போட்டியின் இடையே கேலரியில் இருந்த ரசிகர் ஒருவர் கோலியின் பதாகையை கையில் ஏந்தியிருந்ததை பார்த்து எதிரணி வீரர் கான்ஸ்டாஸ் கைதட்டி ஆரவாரம் செய்தது பலரது கவனத்தையும் பெற்றிருந்தது. மெல்போர்ன் டெஸ்டில் கோலிக்கும் கான்ஸ்டாஸுக்கும் இடையே மோதல் ஏற்பட்டது நினைவு கூறத்தக்கது.